அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம். 9 நவகிரகங்களில் வெள்ளி மீன், 7 கிழமையில் வெள்ளிக்கிழமை. தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம். சுக்கிரன் மலைக்கு அதிபதி. சுக்கிர பகவான் பகை வீட்டில் சஞ்சரிக்கும் போது கனமழை பொழியும். கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது கனமழை பொழியும். கடும் பகை ஆவார். சுக்கிர பகவான் நேசம் பெற்றால் பிரண்டையும் காயும். கடும் வறட்சி ஏற்படும். குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும். ஆண்களுக்கு கடத்தரக்காரகன், வீடு, வண்டி, வாகனம், சிற்றின்பம், காதல், காமம், பாடல், நடிப்பு, கலை ஆர்வம், சினிமா துறை சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண் ஒளி குறைபாடு, சுகர், பால்வினை நோய் சுக்கிர பகவானுடைய நோய்கள். தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள், வியாபாரம், ஆடை ஆபரணம், வெள்ளி நகை. ரிஷபம் துளாராசிக்கு அதிபதியானவர். மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர். 9 நகரங்களில் அசுரர்களின் தலைவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்பெறுவார். வெள்ளை நிறத்திற்கு அதிபதி. கிழக்கே சுக்கிர பகவான் உதயமாகும் போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கிரனை பார்க்க முடியும். இவர் சூரியனுக்கு அடுத்தது தகதகன்னு சுக்கிர பகவானை மதிய வேளையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும். தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். தனுசு ராசிக்கு பகை, கடன், ருணர், ரோக, சத்ரு, சர்வீஸ், லாபஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் கன்னிராசியில் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு, செவ்வாய், ராகு பார்வையில் அமர்கிறார். இது பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பளுக்கு வேலையில் புரட்டி போடக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும். வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள், அலைச்சல்கள் குறையும். தனுசு ராசிக்கு 6, 11ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கடனை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. கடனை கட்டணும் அப்படின்ற முயற்சி இந்த மாதம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு, ப்ரமோஷன், இடம் மாற்றங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். ஏன்னா தனுசு ராசிக்கு சுக்கிரன் கெடும்போது யோகம் உண்டு. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சுக்கிரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது தனுசு ராசிக்கு அடுத்த 24 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில் புரட்டி போடும். நல்ல வருமானங்களை எதிர்பார்த்த மாதிரி தனுசு ராசி என்பளுக்கு கொடுக்க போகிறது. வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள், அலைச்சல் குறைந்து போட்டி பொறாமைகள் குறையும். பகையாளி, எதிரிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அடைக்கலாம். கடன்காரர்களுடைய பிக்கல் பிடுங்கள் இந்த மாதம் குறையும். தொடர்ந்து வந்த கஷ்டங்கள் பெரும்பாலும் தனுசு ராசி என்பளுக்கு அடுத்த 24 நாட்கள் குறைவதற்கு வாய்ப்புண்டு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 24 நாட்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசிக்கு 7ஆவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நேர் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்ய போகிறார். இந்த செவ்வாயினுடைய பார்வை இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஏன்னா சத்துருஸ்தானாதிபதி நேச நிலையிலிருந்து செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வையில் அமரும்போது
நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். தனுசு ராசி என்பவர்களுக்கு கை கால் எலும்பு வலி, பல்வலி, முதுகு வலி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன்லாம் கிடைக்கலாம். வியாபாரம், தொழில், வேலை அடுத்த 24 நாட்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லாவே போகும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், முதல் தாரமோ 2ஆம் தாரமோ வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண காரியங்கள் கைகூடும். அதே மாதிரி காதல் கைகூடக்கூடிய அமைப்புண்டு. காதல் திருமணம் நடக்கும். முதல் தாரம் 2ஆம் தார திருமணத்திற்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே ராசிநாதன் குருபகான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்ந்து தனுசு ராசியை பரிசுகிறார். நீங்கள் மற்றவர்களிடம் எதிர்வாதம், விதண்டாவாதம் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி என்பர்கள் செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது இன்னொரு 55 நாட்கள் எதிர்வாதம் பண்ணுறது, விதண்டாவாதம் பேசுறது, மற்றவர்கள் வேண்டா வெறுப்பான்னு நினைக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். பூர்வ புண்ணியாதிபதி ஜென்மராசியை பார்வை செய்யும்போது தனுசு ராசி என்பளுக்கு புண்ணிய பலம் கிடைக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், திருமணம் போன்ற சுப காரியங்கள் எல்லாம் செஞ்சு வைக்கலாம். வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கிறார். வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைப்பார். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் நேச நிலையில் இருக்கும்போது தனுசு ராசி என்பளுக்கு அடுத்த 24 நாட்கள் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய வேலை கடும் உழைப்பாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, கடன் மேல் கடன் வாங்குற மாதிரியான நிலை இருந்துச்சு, வருமான குறைபாடு இருந்துச்சு, அதெல்லாம் நிவர்த்தி செய்யலாம், சரி செய்து கொள்ளலாம். அதற்குண்டான கால நேரம். குருபகான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது வீடு, நிலபுல சொத்துக்கள் வழியில் ஏதாவது தொந்தரவுகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெரும்பாலும் தீர்வதற்கான, குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் தனுசு ராசி என்பளுக்கு உண்டு. ஏன்னா சத்துருஸ்தானாதிபதி நேச நிலையில் முழு பலத்தையும் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து பலம் இழக்கிறார். அதனால் சத்துரு, பகை, கடன், நோய் தனுசு ராசி என்பளுக்கு அடுத்த 24 நாட்கள் தீர்வதற்கான, குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாய் பார்வையில் குரு பார்வையில் சுக்கிரன் அமரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த 24 நாட்கள் எதிர்பார்த்த மாதிரி, நினச்ச மாதிரி வருமானம் உண்டு. விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த 24 நாட்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும், பூ மகசூல் கூடும், பூ வியாபாரிகளுக்கு சிறப்பு. லாபஸ்தானாதிபதி கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது லாபங்கள் குறையும். நீங்கள் கையில் சேமித்து வைத்துக்கொள்ள முடியாது, அது உடனே செலவாயிரும். லாபஸ்தானாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகளிடம், அண்ணனோ அக்காவோ மூத்த உடன்பிறப்புகளிடம், மருமகன், மருமகள் அவர்களிடம் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அடுத்த 24 நாட்கள் மூத்த உடன்பிறப்பு, மருமகன், மருமகளிடம் எதிர்வாதம், விதண்டாவாத பேச்சுகளை தவிர்த்து விடுங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் வீடுகளில் வரும்போது எதிர்பாலினவர்கள் வழியில் அசிங்க அகுமானம், கெட்ட பெயர் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. தனுசு ராசி என்பர்கள் மூத்த உடன்பிறப்புகளிடமோ, மருமகன், மருமகளிடமோ கொஞ்சம் கவனமாக இருப்பது, எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.